ஹாய் ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து மட் பாட் அதாச்சும் மண்பானை எப்படி யூஸ் பண்ணுறது சமையலுக்கு அப்படின்ட்டு காமிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து மண்பானை வாங்கி கழுவிட்டு அப்படியே கொண்டு போய் அடுப்பில் வச்சிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற இந்த மண் டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடில் இறங்கி ஒரு மாதிரி மணல் கரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு இது எப்படி வாங்கணும் ஃபஸ்ட்டு, இதனால என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, மண்பானையில் சமைக்கிறதுக்கும் இங்கே சாதாரண நான்ஸ்டிக்கில் சமைக்கிறதுக்கும் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, இதில் சமைச்சிங்கன்னா நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நல்லா டெவலப் ஆகும். பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இதில் சமைச்சிங்கன்னா. ஸோ இது வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா, இந்த மாதிரி நல்லா தட்டும்போது நல்லா கணீர்னு ஒரு சவுண்ட் வரணும். ப்ளஸ் இங்கே எதுவுமே கிராக்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம வாங்கணும். இப்போ இதில் ஒரு கிராக் இருந்தாலும் அது டெவலப் ஆகி என்ன ஆகிடும், கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த பானை உடையறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த பானை பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. நான் அது வாங்கி ஒரு 9 months கிட்ட ஆகுது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு என்ன ஆகிடும், இந்த இடம்லாம் வந்து வெடிப்பு விட ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வெடிப்பு வந்த உடனே நம்ம இந்த பானையை வந்து யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் வெடிப்போடு கொண்டு போய் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா இந்த வெடிப்பெல்லாம் வெடித்து உள்ளே நம்ம என்ன வைக்கிறோமோ அது அப்படியே வந்து கொட்டி போயிடும், கேஸ் கொட்டி போயிடும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி, இந்த பானை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தட்டி பார்த்து வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு முதல்ல சொல்லி கொடுத்துட்றேன். இது வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கிட்டு இந்த பானையை இப்படியே உள்ளே வச்சுக்கணும். இது உள்ளே வச்சிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு உள்ளே வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இந்தமாரி பபிள்ஸ்லாம் வெளில வரும். இது வந்து ஒரு 24 hours அட்லீஸ்ட் ஊறணும். ஒன் டேக்கு மேலே ஊற வைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மண் கரைஞ்சி போயிடும். ஸோ 24 hours, தட் இஸ் 1 டேக்கு மேலே எதுவுமே ஊற வைக்காதீங்க. 24 hours ஊறினதுக்கப்புறம் இது நான் சும்மா இப்போ எடுக்கிறேன். ஆனால் ஒன்ஸ் ஊறிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா இங்கே மீதி இருக்கிற மண் டெபாசிட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அது வந்த பிறகு நீங்கள் சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மண்பானையில். உங்களுக்கு சாதா நான்ஸ்டிக்கை விட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது நல்லா சூடும் தாங்கும். நீங்கள் சமைச்சிட்டு நீங்கள் டேபிளில் மூடி போட்டு வச்சுட்டா போதும், ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அந்த சூடு அப்படியே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஊறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, கொண்டு போய் வெயிலில், அதாவது வெயிலில் நல்ல உச்சி வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உச்சி வெயில ஒரு 4 to 5 hours நல்லா காய வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு மண் பாத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுப்பில் வைக்காதீங்க. அடுப்பில் வச்சு தீய விடாதீங்க. தீய விட்டிங்கன்னா இந்த இடம் கிராக் விடும். ஸோ எப்போவுமே ஒரு தண்ணியோடவோ இல்லை எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வைக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி வந்து நீங்கள் அடுப்பில் வைக்கலாம். நீங்கள் ஆனால் அப்படியே மட்டும் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா மண்பானை வந்து கிராக் ஆகிடும். ஸோ இதை பற்றி எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. உணவே மருந்து.